அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிலை கடத்தல் தொடர்பான கோப்புகள் மாயமான விவகாரம் தொடர்பாக மூத்த IPS அதிகாரி மேற்பார்வையில் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிலை கடத்தல் வழக்கு கோப்புகள் மாயமான நிலையில் அது தொடர்பாக தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாட்டில் சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான விசாரணை கோப்புகள் மாயமான விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை இது முன்னதாக விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் நீதிபதி அபய் சோகா தலைமையிலான அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது சிலை கடத்தல் வழக்கு கோப்புகள் மாயமான விவகாரத்தில் தமிழ்நாடு உள்துறை செயலாளரினுடைய அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கோப்புகள் காணாமல் போன விவகாரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் பதியப்பட்ட அனைத்து வழக்குகளும் ஒரே முதல் தகவல் அறிக்கை எண்ணின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது அதற்கான மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் இரண்டாவதாக ஏன் FIR பதிவு செய்ய வேண்டும், அதில் தான் சந்தேகம் எழுகிறது, மேலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என வழக்குகள் கைவிடப்பட்டதாக கூறப்படுவது சட்டவிரோத நடவடிக்கை எனவும், ஏனெனில் நீதிமன்றம் மூலம் மட்டுமே வழக்கை கைவிட்டதாக அறிவிக்க முடியும். அதே போல சிலை கடத்தல் வழக்கு கோப்புகள் மாயமான விவகாரம் தொடர்பாக 2017 அப்பொழுதைய விசாரணை அதிகாரி கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் இந்த கோப்புகள் மாயமான விவகாரத்தில் எவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறியுள்ளீர்கள், சில வழக்கு கைவிடப்பட்டதாகவும் கூறியுள்ளீர்கள், இது என்ன மாதிரியானது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சபரி சுப்பிரமணியன் சிலை திருட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட கோப்புகள் காணாமல் போன விவகாரத்தில் பதியப்பட்ட சில FIR மீது விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த சிலை கடத்தல் பிரிவில் அப்பொழுது இருந்த காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து 41 ஆவணங்களும் காணவில்லை என மனுதாரர் கூறுவது தவறு எனவும் 11 வழக்கு ஆவணங்கள் தங்களிடம் உள்ளன எனவும் அதை வைத்து புலன் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஆனால் இந்த வாதம் திருப்திகரமாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் சிலை கடத்தல் கோப்புகள் மாயமான தொடர்பான வழக்கை ஒரு மூத்த IPS அதிகாரி மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அவரை இன்றிலிருந்து 1 வார காலத்திற்குள் மாநில அரசை நியமிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் அந்த IPS அதிகாரி வழக்கு விசாரணையை விரிவாக மேற்கொண்டு அறிக்கை ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துக்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.